சில இடன் சீக்ரெட்ஸ் இருக்கு. சோ அதனால நீ பாக்குறது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு நீ தப்பான முடிவு எடுக்க வேண்டாம். லைக் அந்த டைம் வரும்போது நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்குற அந்த நியூ பர்சனா அவங்க வர்றதுக்கான முயற்சி கண்டிப்பா வந்து பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. மேபி பண்ணி கூட ஃபெயிலியரா போயிருக்கலாம். ஓகே, பட் நீங்க அதையும் வந்து அது பொருட்படுத்தல அப்படின்றது போதுதான் உங்க மேல அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு 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 பயமும் வந்திருக்கும், ஒரு வெறுப்பும் வந்திருக்கும், ஒரு கோபமும் வந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் என்ன கட்டுற ஒண்ணுமே வந்து இவங்க புரியவே மாட்டேங்குது. ஒரு அதை பெருசா ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்களே, என்னதான் இது அப்புறம் அப்படின்ற மாதிரி லைக் எல்லாமே இருந்திருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் இந்த ரீயூனியன் ஆனது அவங்க விருப்பப்பட்டோ இல்ல நீங்க விருப்பப்பட்டோ ரீயூனியன் நடக்காது. இது வந்து ஒரு டிஸ்டைன்ட் ஈவெண்டா நடக்கும். இது விதிக்கப்பட்டது. உங்க 2 பேருக்கும் ரீயூனியன் ஆகணும், ரீகன்சிலியேஷன் ஆகணும், திருப்பியும் நீங்க மீட் பண்ணணும் அப்படின்றது வந்து விதிக்கு உட்பட்டது. ஓகே, விதிக்கப்பட்டது. சோ